நேர்கள் அனைவருக்கும் இனிய நத்தார் வாழ்த்துக்களோடு மீண்டும் உங்களை எங்களுடைய சிறிய இடைவெளிக்கு பின் வரவேற்றுக் கொள்கின்றேன். கரோல் நிகழ்ச்சியின் கரோல் பாடல்களின் அந்த பரிணமிப்போடு ஸ்பர்ஷத்தோடு உங்களை எங்களுடைய நத்தார் விழாவுக்காக அழைத்திருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்த பாடலை உடனடியாக எங்களுக்கு தர உங்களுடைய நீங்கள் விரும்பி ரசிக்கும் மேடைகளில் காணும் பாடகி தில்ஷா அவர்கள் அழகாக பாடியிருக்கிறார். அவருடைய பாடலோடு நாங்களும் ரசிக்கலாம் இல்லையா சுதர்ஷன்? ஆமாம். நம் தேவ பாலகனே
பாடினீங்கள் தில்ஷா. மிக்க நன்றி. எங்களுக்கும் உற்சாகம் தந்து எங்களுடைய நேர்களை உற்சாகப்படுத்துவீங்கள் இல்லையா? தில்ஷாவுடைய பாட்டு எப்படி ரசிச்சீங்க? பாடகி தானே, நாங்கள் பாடுவதற்கும் தில்ஷா பாடுவதற்கும் வித்தியாசம் கட்டாயம் இருக்கு. அப்போ நீங்கள் உங்களை பாடகனா நீங்கள் ஏற்றுக்கொள்ளல? இல்லை, நாங்கள் முயற்சி முயற்சி அவள் கரோலில் தான் முயற்சி, கரோல் தான் முயற்சி தான் வெள்ளோட்டம். அழகாக எல்லோருமே அழகாக பாடுவீர்கள். சில வேளைகளில் அந்த கரோல் பாடல் பாடுவது கொஞ்சம் வித்தியாசம் இல்லையா? சினிமா பாடல்களும் சரி, உங்களுடைய பாடல்களையும் பாடுவதை விட கரோல் பாடல் வித்தியாசமாக ஒரு ஒரு மேலத்தைய சாயல் உள்ள பாடல்களாகத்தான் இந்த கரோல் பாடல்கள் இருக்கின்றன. சரி, நாங்கள் அடுத்ததாக தில்ஷானுடைய பாட்டு ரசிச்சிங்க இல்லையா? அடுத்தது கங்கா அக்காவுடைய பாட்டை ரசிப்போமா? கங்காக்கா, அழகாக பாடியிருந்தீங்கள். இந்த பாட்டு கேட்கும் பொழுது ஒரு ஆலயத்துக்குள் சென்றது போல தான் ஒரு உணர்வாக இருந்தது.
சற்று வித்தியாசம் இல்லையா இது கரோல் பாடல்களை கேட்டது இது வந்து ஒரு தேவனர்களை உட்கொள்ளுவதற்கு உரிய பாடல் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் அது ஒரு இறைவா இறைவா வருவா இங்கே இறைவனுடைய வருகைக்காக தான் கரோல் பாடலாக இருந்தது. ஆகவே அந்த பாடலை நான் உங்களுக்காக தேர்வு செய்திருந்தேன் கங்காக்கா. அழகாக பாடியிருந்தீங்கள், மிக்க நன்றி. காந்தரூபன், உங்களுடைய நத்தார் அனுபவம் அப்படி? நத்தார் அனுபவம் இந்த தருணம் தாயகத்தில் நாங்கள் இருந்த காலங்களில் இப்போ இடம்பெயர்ந்திருக்கைகளில் மடுவில் இருந்த காலம் இருக்குது. அப்பொழுது 5 மணி பூசைக்கெல்லாம் போவோம் ஞாயிற்றுக்கிழமை. அது நத்தாருன்னு சொன்னால் சனத்தொகை அப்படி தானே அவ்வளோத்துக்கு மக்கள் திரளாங்க. அப்போ நாங்கள் அடிபட்டு கொண்டு அது அந்த 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 கிழமையே ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருந்த காலங்கள் இருக்குது. அந்த நினைவுகளை இப்போ மீட்டு பார்க்க ஆசையாக இருக்குது. அந்த காலம் இனி வருமாண்ட ஒரு கேள்வியும் இருக்கு. சனத்திரல்களுக்கு அடிச்சு கொண்டு போகிறது ஒரு வித்தியாசமான உணர்வு தான் இல்லையா காந்தருவன்? காந்தருவன் சொல்லும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்து இந்த வேளாங்கண்ணி மாதா, தமிழகத்தில் வேளாங்கண்ணி மாதா 2010ஆம் ஆண்டு சென்றிருந்த வேலை முதல் எனக்கு அனுப்புவோம். பொதுவாகவே அந்த நான் A லெவல் வந்து கிறிஸ்தவ பாடசாலையில் படித்த காரணமாக அந்த தேவாலயம், அமைதி, இந்த விடயம் கொஞ்சம் தெரியும். வேளாங்கண்ணி மாதாவுக்கு உங்களுக்கு தெரியும், அழைத்து போயிருந்தால் அங்கே வந்து இந்த குண்டூசி விழுற சத்தம் கேட்கும், பலர் இருப்பாங்க, அமைதியாக இருக்கும். இந்த வேளாங்கண்ணி மாதாண்ட முன் 2 பெரிய கேட் இருக்கும், அது சிறந்த விட தான் இருக்கும். இப்போ நான் முதல்ல இந்த வாசலில் காலடி எடுத்து வைக்கல உங்களுக்கு மாதாண்ட சிலைக்கு பக்கத்தில் ஒரு மெழுகு கொண்டு எரிஞ்சு ஒன்று இருக்கும், அவள் சுற்றி கதிர் போகிற மாதிரி இருக்கும். அதில் நான் அந்த வாசலில் நிற்கல அவ்வளோ பேரும் இருந்த யாரும் இல்லாமல் இந்த மாதா என்னோட கதைக்கிற மாதிரியான ஏதோ ஒரு முதல் அந்த அப்பான ஒரு கோயில் போய் பதட்டம், ஒரு பெரிய ஒரு இடத்துல யாரும் இல்லை, என்ன கேள்விகள் கேட்குற மாதிரி பார்வையும் என்ன ஒரு தனிப்பட்ட முதல் உணர்வு. அன்று தான் நான் முதல் ஒரு கோயில் வாசல் அழுதாண்டால் அண்டே தான். அவர் கூறுவது உண்மையில் அவர் அது அப்படி தன்னோடு தேவதை கதைத்த மாதிரி ஒரு பிரமை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் சொல்லணும்னாக்கா மடு மாதாவில் அது பெரிய ஒரு தேவாலயம் தானே. அப்போ அந்த பூசைகள் நடக்கும் பொழுது எனக்கு பிடித்தமான பாடல் ஒன்று இருக்குல்ல, மாதாவே துணை நீ அந்த அந்த பாடல் அந்த அந்த தருணத்தில் பாடல அப்படி ஒரு மடுமாதாவுடைய ஆலயம் என்பதும் அப்படி ஒரு ஆலயம் என்று சொன்னாலே யாருக்கும் சிறுவரானாலும் இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அந்த வாசலுக்குள்ள போன உடனே அது தானாகவே வந்து எங்களை நாங்கள் கூறிடுவோம். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலும் பண்டிகைகள் நாட்கள் முழுக்க ஒளி பிறந்த நாளாகத்தான், ஒளி இந்த வழியில எங்களை ஊர்ல வெளிச்சக்கூடு வைப்பார்கள் இல்லையா? நத்தார் காலங்களில் வெளிச்சக்கூடு வண்ண நிறங்கள்ல அந்த டிஷ்யூ பேப்பர்ல எல்லாம் வெளிச்சக்கூடு கட்டி ஒவ்வொரு வீடுகளிலும் கூடாரமாக வைத்திருப்பாங்க. எங்களை அதில் பார்த்து கொண்டே நாங்கள் கோயிலுக்கு செல்வோம். நத்தார் குடில் வைப்பது ஒரு பாரம்பரியம், வளமை. ஒவ்வொரு வீட்லையும் கத்தோலிக்க வீடுகளில் நத்தார் குடில் வைப்பார்கள். அந்த குடில் வைப்பதற்கு நாங்கள் அந்த வைக்கோல் இதெல்லாம் பயிர்கள் எல்லாம் வளர்த்து தான் தம்பியும் நான் போர்டிங்லேருந்து வந்த பிறகு பெரிய கடகம் கொண்டு புல்வெளிக்கு போகிறது, மண்பட்டி கொண்டு போய் பெரிய சதுரமான இதை முறியாமல் அழகாம கொண்டு வந்துட்டு தான் அதுல மாடுகள் எல்லாம் வச்சு சவுக்கு மரங்கள். அந்த காலத்துல எங்கள்கிட்ட இது மின் விளக்குகள் இல்லை, மின் விளக்குகளால் அலம்பரிக்கிறதுக்கான வசதி இருக்கவில்லை. சவுக்கு மரத்தில் என்ன செய்வேன்னு சொன்னால், நான் சின்ன கட்ட மெழுதிரியை வெட்டி இந்த சவுக்குக்கு இருக்கிற இந்த இலைகள் எல்லாத்தையும் கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிடுவேன். அப்போ ஒவ்வொரு இடக்குகளையும் ஒவ்வொரு கெட்டுக்கிடையிலையும் ஒவ்வொரு மெழுதிரியை வச்சுட்டு மெழுதிரியை கொளுத்தி விடுறது. அப்போ விளக்கு முழுக்க பிரகாசமாகும். அந்த 12 மணிக்கு தான் கோயில் மணி அடிக்கும் இரவு. அந்த நேரம் தான் நாங்கள் பூசைக்கு போகிறது. எங்களுடைய தம்பி என்ன செய்வார், அந்த மாதாவை கிடத்தி தான் வச்சிருப்பார், கடைசி மட்டும் எழுப்ப விட மாட்டேன். ஏனெண்டா அப்போ தான் அந்த பிரசவ வயலியில் இருக்கிறான்னு சொல்லி மாவை நிமித்திட்டு பிறகுதான் 12 மணிக்கு தான் ஒரு மீண்டும் நினைக்கும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷம் தரும் எங்களுடைய நத்தார் நாடு. அது மட்டுமா, பூசைக்கு சென்று விட்டு வீட்டை வந்தால் அப்பம் கொழுக்கட்டைக்கு போவதுக்கு முதல்ல அமைதியான அந்த இரவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம்.
தில்ஷானுடைய இன்னும் ஒரு பாடல் அமைதியான இரவு, சைலண்ட் நைட் ஹோலி நைட் என்ற ட்ரெடிஷனல் ஆங்கில பாடல்கள் எங்களுடைய பாடலாக மாற்றப்பட்டிருக்கின்றன. அந்த பாடலுடைய அமைதி, நாங்கள் அமைதியை பெற்று எல்லோருடைய ஆட்களும் அந்த அமைதி, எல்லோருடைய மனங்களிலும் அந்த அமைதியும் இயேசுவினுடைய அந்த சந்தோஷமும் பிறக்க வேண்டும். அதுதான் இந்த பாடலின் வரிகளிலும் கூடுதலாக உணர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே தில்ஷா வாருங்கள். அமைதியான நள்ளிரவு, அழகான பாடல், அழகான குரல், அழகாக எங்களை இந்த நத்தாசினத்தில் அமைதி இரவுக்குள், அமைதி நிலைக்குள் கொண்டு வந்தீங்க தில்ஷா. மிக்க நன்றி. நாங்கள் எல்லாரும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் அமைதியாக அனுப்பி விடுவாங்களோ என்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கலாம். நாங்கள் நத்தார் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அமைதியாகவே எங்களுடைய கரோலை முடிச்சுட்டு ஐபிசி தமிழில் போயிடுவாங்களோன்ற நீங்கள் எங்க தேவையில்லை. உற்சாகமாக எங்களுடைய சுதர்ஷன் இருக்கிறார், அவர் இருக்கும் பொழுது உற்சாகத்துக்கு குறை இருக்காது இல்லையா? உங்களுக்கான பாடல் நிச்சயமாக இருக்கும். அதற்கிடையில் உங்களுடைய நத்தார் வாழ்த்துக்களை யார் யாருக்கு தெரிவிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம். காந்தரூபன். அனைத்து நேயர்களுக்கும், சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள் எல்லோருக்கும் நத்தார் தின வாழ்த்துக்கள். ஐபிசி தமிழ் நேயர்கள் உங்கள் அனைவருக்கும், எங்களுடைய கலைஞர்கள் அனைவருக்கும் உள்ளம் கனிந்த நத்தார் வாழ்த்துக்கள். அன்பான நேயர்கள் எல்லோருக்கும், உறவினர்கள், சொந்தங்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் இனிய நத்தார் தின வாழ்த்துக்கள். ஐபிசி நேயர்கள் அனைவருக்கும், இங்கிருக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும், தமிழ் அல்லாத மற்ற அனைவருக்கும் என்னுடைய நத்தார் புது வருட வாழ்த்துக்கள்.
எல்லோருக்கும் எல்லோருடைய மனங்களிலும் சந்தோஷமும் அமைதியும் நிலைக்க வேண்டும் என்று எங்களுடைய கரோல் குழுவினர் சார்பாக நாங்கள் ஐபிசியின் ஊடாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். நண்பர்கள், பாடகர்கள், கலைஞர்கள் எல்லோரும் சிறப்பாக அடுத்த வருஷம் நத்தார் வாழ்த்துக்களோடு அடுத்த வருஷமும் இன்னும் ஒரு படி செல்ல உங்களை வாழ்த்துகின்றோம். எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞன் என்னோடு என்றும் சேர்ந்து பயணிக்கும் சுரேஷ் கரனுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சுரேஷ், எங்களுடைய நத்தார் விழாவை இன்னும் சிறப்பாக்க அவருடைய ஒத்துழைப்பு நிறையவே இருந்திருக்கின்றன. ஆகவே அவருடைய மனதிலும் அவருடைய குடும்பத்திலும் இன்னும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலை பெற வேண்டும் என்பது எங்களுடைய மனமார்ந்த விருப்பமாகவும் வேண்டுதலாகவும் இருக்கின்றது. இறுதியாக சுதர்ஷன் குழுவினருடைய அந்த ஆர்ப்பரிப்போம் நன்னாளில் ஜோய் டு த வேர்ல்ட் த லோர்ட் இஸ் கம் என்ற அந்த ஆங்கில பாடலுடைய எங்களுடைய தமிழ் வெர்ஷன் இந்த மாதிரி வித்தியாசமான தாள வாத்தியங்களோடு தான் வரப்போன்றது. சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் கேட்க உற்சாகமாக எல்லோரும் ஆர்ப்பரிப்போமா? ஆர்ப்பரிக்கலாம். என்றென்றும் பாடிடவே என்றென்றும் பாடிடவே என்றும் என்றென்றும் பாடிடவே. என்றென்றும் போற்றிடவே என்றென்றும் போற்றிடவே என்றென்றும் என்றென்றும் போற்றிடவே. அனைவருக்கும் இனிய நத்தார் வாழ்த்துக்கள். Sari